Hi viewers, Classic Shares சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலில் போடுற ஒரு கிளாசிக் வீடியோவுமே உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போது இன்றைக்கான கிளாசிக் வீடியோ என்னங்கிறத பார்த்துடலாமா? வேஸ்ட் கார்ட்போர்டை யூஸ் பண்ணி ஒரு அழகான வால் ஹேங்கிங் வித் கீ ஹோல்டர் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வாலில் ஹேங் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அட்டையாக எடுத்து 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அளவில் 2 சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் உங்களால் வந்து 30 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இதே அளவோட ஒரு பிளேட் எடுத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி 2 சர்க்கிள் ஷேப்டு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 30 சென்டிமீட்டர் டயாமீட்டரோட 2 சர்க்கிள் கார்ட்போர்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்று எடுத்து எக்ஸாக்டாக ஹாஃப் கட் பண்ணிக்கோங்க, அதாவது 2 சேம் சைஸ்டு செமி சர்க்கிள்ஸ் வரணும். எக்ஸாக்ட் ஹாஃப் பண்ணி இந்த 2 செமி சர்க்கிளையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் கார்ட்போர்டையும் எக்ஸாக்ட் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் ஹாஃபாக கட் பண்ணி முடித்த உடனே 2 செமி சர்க்கிளையும் மறுபடியும் எக்ஸாக்டாக பாதியாக கட் பண்ணோம். ஸோ தட் 4 கோனிக்கல் ஷேப்டு கார்ட்போர்டு உங்களுக்கு வந்துடும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 செமி சர்க்கிள்டு கார்ட்போர்டும் 4 கோன் ஷேப்டு கார்ட்போர்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் 2 பாதியாக கட் பண்ணிங்கல்ல, அந்த 2 செமி சர்க்கிளையும் இப்போ நம்ம வந்து ஒன்றா சேர்த்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 கோன் ஷேப்பாக எடுத்து அதையும் ஒன்றோட ஒன்று நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 செமி சர்க்கிள் ஒன்றா சேர்த்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து 2 கோனாக எடுத்து ஒன்றோட ஒன்று நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறோம். ஒரு துணி யூஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒட்டி முடித்த உடனே 10 நிமிஷத்துக்கு அது காயணும். காஞ்சப்புறம் நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு, நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்போர்ட் பீசஸை வந்து கவர் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் எந்த கலர் பேப்பர் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து மேலே ஒட்டிக்கலாம். கலர் பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட, ஃபேப்ரிக் பெயிண்ட் இல்லைனா போஸ்டர் கலர்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பெயிண்ட்டு கூட நம்ம யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சுக்கலாம் மேலே. செமி சர்க்கிளுக்கு வந்து நான் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். கோன் ஷேப்புக்கு வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செமி சர்க்கிள் 2 கோன் ஷேப்பு. எவ்வளோ கலர் பேப்பர்ஸ் இருக்குதுன்னு முதலையே பார்த்துக்கோங்க. அது அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது பெட்டர். எல்லா கார்ட்போர்ட் பீசஸையும் மேலே கலர் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணியாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலர் தெரியும், இதையும் கவர் பண்ணணும். என்கிட்ட லேஸ் அவைலபிளாக இருந்ததுனால பார்டர் வந்து லேஸை வச்சு ஒட்டிட்டேன். உங்கள்கிட்ட லேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து அதையும் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. பார்டர் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி லேஸ் ஒட்டலாம், இல்லைனா உங்கள்கிட்ட வந்து பேர்ல்ஸு பீட்ஸு இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை கூட நம்ம வந்து ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு செமி சர்க்கிள் பீஸு 2 கோன் பீஸ் எல்லாத்துக்குமே பார்டர் ஒட்டியாச்சு. பாருங்கள், பார்டர் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்.
இதுவே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செமி சர்க்கிள் ஷேப் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு ஒரு சைடில் ஒரு கோன் பீஸை ஒட்ட போகிறோம். இன்னொரு சைடில் ஆப்போசிட்டாக இன்னொரு கோனை எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் 2 சைட்லேயும் கோனிக்கல் ஷேப் வந்து செமி சர்க்கிளோட சேர்த்து நம்ம ஒட்டணும். இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒட்டுறதுக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோன் பீசஸ்லாம் ஒட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஒட்டுங்க. நான் எப்படி உங்களுக்கு ஒட்டி காமிச்சிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் ஒட்டுங்க. பின்னாடி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு செலோ டேப் இல்லைன்னா ஸ்ட்ராங்கான இன்னொரு நீளமான கார்ட்போர்ட் பீஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து அதுக்கு பதிலாக லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா இதோடு நீங்கள் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கிராஃப்ட் திங்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். என்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணி நான் இப்போ டெக்கரேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டெக்கரேஷன்லாம் முடிஞ்சுது. அடுத்தது நம்ம வந்து ஹூக்ஸ் மாட்டணும். ஹூக்ஸ் மாட்டுறதுக்கு நீங்கள் வந்து ரெடிமேட் ஹூக்ஸ் கடையில் கிடைக்கும். பிளாஸ்டிக் ஹூக்கே வாங்கிக்கோங்க. அதை வாங்கி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கர் க்ளூ போட்டு ஒட்டணும். அதாவது கீழே வர கோன் பீஸில் நீங்கள் ஹூக் ஒட்டணும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக பின்னாடி நம்ம வாலில் மாட்டுறதுக்கு ஒரு ஹூக்கு ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட ஏற்கனவே ஒரு சின்ன கம்பி இருந்தது. அந்த சின்ன கம்பியை வளைச்சி நான் பின்னாடி ஒட்ட போகிறேன். அவ்வளோதான். உங்கள்கிட்ட கம்பி இல்லைன்னா ஒரு த்ரெட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு இருந்தால் அதை வந்து லூப் மாதிரி பண்ணி பின்னாடி ஒட்டிடுங்க. சென்டரில் எக்ஸாக்டாக கரெக்டாக ஒட்டணும். இந்த மாதிரி எப்படி நான் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட க்யூட்டான வால் ஹேங்கிங் வித் கீ ஹோல்டர் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு கிளாசிக்கான வீடியோவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.